ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அரிசியும் சதீஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இங்கே உமியால் வந்து பேசின உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னு இங்கே பாண்டியன் கேட்குறாரு. ஆமாம், நடந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை என்னென்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதாவது இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணதாகவே இருக்கட்டுமே. கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. திரும்பவும் ஏன் நம்ம இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கக்கூடாது? இது நம்ம எல்லாரும் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும், இல்லைக்கா, இந்த விஷயத்தில் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. திடீர்னு நீங்கள் இப்படி வந்து கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் அரசியை கேட்டுட்டு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. சரி, அரசு கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பா, வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சதீஷ் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போது என்னக்கா இது அப்படின்னு மீனா, ராஜு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அரசு என்ன முடிவு எடுக்க போகிறானே தெரியலையே அப்படின்னு தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் வந்துட்டு அரசிக்கிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பாருமா அரசி, உண்மையாளத்து பேசினதெல்லாம் உனக்கு காதல் விழுந்துச்சா? உன்னை திரும்பவும் சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ என்ன முடிவு பண்ணுறமா? நான் உன்னை கேட்காம இதுக்கு மேலே உன்னோட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறதில்ல அப்படின்னு கேட்குறாரு. அரசி டக்குன்னு, இல்லைப்பா என்னால் முடியாது, நான் திரும்பவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏம்மா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, என்கிட்ட எதுவும் காரணம்லாம் கேட்காதீங்க, ஆனால் ஒன்றுப்பா, நான் வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடாதுங்கப்பா. ஏன்ப்பா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, அப்படியெல்லாம் இல்லைம்மா அரசி, நான் எதுவும் முடிவு எடுக்கலையே, அவங்களா வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்பல. நம்ம இல்லை முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் திரும்பவும் அவங்க நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்காக தான்மா, அதுக்காக நீ அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்குறாரு. இல்லைப்பா, சரிப்பா, முடியாதுன்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பாண்டியன் வந்து அரசி ஒரு வார்த்தை கூட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, அமைதியாக இருந்து வந்துடுறாரு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா, என்னாச்சு பாண்டியா, அரசி என்ன சொன்னா, சரின்னு சொல்லிட்டாளா, எப்போ வைக்கலாம் கல்யாணத்தை அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லைக்கா, அரசி வந்து இல்லை, நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், அவள் நம்ம வீட்லேயே வந்து படிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, அவள் இங்கே இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றா, அவளோட விருப்பத்துக்கு வர நான் எதுவும் பண்ண விரும்பலை. திரும்பவும் அரசிக்கு சதீஷ்க்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் அப்படின்றது சாத்தியமே இல்லைக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும், இங்கே பாருடா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் திரும்பவும் வந்து பொண்ணு கேட்கணுமா அப்படின்னு, நீ தான் கட்டினா அரசியை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்ன பார்த்தியா, அவள் உன்னை நினச்சிருந்தா இந்த மாதிரி பதில் சொல்லுவாளா? அவளோட மனசில் நீ சுத்தமாகவே கிடையாது, அவள் என்னமோ தங்கம், அவள் இப்படியெல்லாம் சொன்னா என்கிட்ட, அவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதோ எல்லாம் பேசினேன் பார்த்தியா, வடை கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம உண்மையால் வந்துட்டு சதீஷ்கிட்ட சொல்லிடுச்சிருக்காங்க. நான் வேணா அரசிக்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கட்டுமாம்மா, நான் அரசிக்கிட்ட பேசலாமா அப்படின்னு. அதான் அரசு முடியாதுன்னு சொல்லிட்டால, இதுக்கப்புறமா அரசுக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து சொல்லவும், இப்போ பாண்டியன் பார்க்குறாரு, கதிர் வந்துட்டு அமைதியாயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கிளம்பி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போது இங்கே மீனா, ராஜி எல்லாரும் போயிட்டு அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் அரசி இப்படி சொன்ன, சதீஷ் உனக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல, அதுதான் அந்த கல்யாணம் நின்று போச்சு, நீ ரொம்ப வருத்தப்பட்ட இல்லை, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா கேட்கவும், இல்லைக்கா, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நீ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் கூட போயிட்டு, நான் கூட திரும்பவும் சதீஷ் உனக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன் அரசி எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து மயிலும் வந்து கேட்குறாங்க. இது என்னோட விருப்பம், நான் வந்துட்டு என்ன முடிவெடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம், நீங்கள் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, திரும்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் போகிறதில்ல, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தானே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு, உடனே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அரசி யாரும் வற்புறுத்தவே போகிறதில்ல. ஸோ இப்போது உண்மையாலத்தை வந்து திரும்பவும் இப்படி பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இங்கே சரவணன், செந்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு எடுத்த முடிவு கரெக்ட் தான், அரசு எந்த முடிவு எடுத்தாலையும் அவளுக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு இங்கே கதிர், ராஜு, ஏதாவது செந்தில் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாண்டியிடமே இருந்துக்கிட்டு, சரி கோமதி, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கை கால் இன்னும் சரியாகட்டுங்க அப்படின்னு சொல்லவும், எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும், அது மட்டும் இல்லாத உன் தம்பிக்காரர் இருக்கானே, ஒழுங்காக கணக்கு வழக்கெல்லாம் காட்டவே மாட்டேன்றான், நான் போய்
போய் அங்கே உட்காந்தா தான் எல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந்து கிளம்பி கடைக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க. ஸோ அப்போ அரசியும் உள்ளே இருந்து வராங்க. அப்பா நானும் உங்கள் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அரசி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குது கடைக்கு வரேன் அப்படின்னு. எதுக்குப்பா பொம்பளை பிள்ளைங்களாம் கடைக்கு வேண்டாப்பா அப்படின்னு. ஏன்ப்பா நான் வந்தால் வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அரசி எதுக்கு தேவையில்லாமல் அழைச்சிருந்தேன், சரிப்பா நீ வரணும்னு முடிவு பண்ணிட்டா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே அரசி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அரசியுமே பாண்டியன் கூட கிளம்பி போகிறாங்க. அப்பா நான் உங்கள் கூட மதியம் லஞ்ச் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன்ப்பா, கொஞ்சம் நேரம் தான்ப்பா போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசி எப்படியாச்சும் ஒரு விதத்தில் அந்த வழியில் வருவாளா, அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு குமரவேல் வந்து நினச்சிட்டு அங்கே வந்து அரசிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பத்தா கிட்ட பேசின விஷயந்தான் குமரவேல் வந்து அரசிக்கிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் நான் பண்ண தப்பெல்லாம் சரி கட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அரசி கூட சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு குமரவேல் வந்து அப்பத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்பத்தா வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்ட போய் கேட்டு வச்சிடாதன்னு ஆல்ரெடி சொன்னாங்க, பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குமரவேல் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அரசிக்கிட்ட நம்ம பேசியே ஆகணும், நமக்காக யாரும் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் நான் பேசி தீருவோம் அப்படின்னு பிடிவாதமாக போய் நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கே பாண்டியன் வந்து கூட்டிகிட்டு போகிறத குமரவேல் வந்து பார்க்குறாங்க. கோடு மாமா வராரு என்ன பண்ணுறது அப்படின்னு. பரவாயில்ல நம்ம பேசி பார்ப்போம் அவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரவேல் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போது எங்களை பார்த்த உடனே பாண்டியனும் அரசியும் வந்து பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டுக்கு வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஏங்கி நின்றுக்கிட்டு இருக்குது குமரவேலுக்கு. பாண்டியனுக்கு புரியுது, சரி ஏதோ பேசுகிறதுக்காக நின்று இருக்காங்க அப்படின்னு வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்படி நிப்பாட்டின உடனே இங்கே என்னாச்சுப்பா அப்படின்னு, இல்லை அவன் நின்றுக்கிட்டு இருக்கான்ல, உன்னை பார்க்க தான் நினைக்கிறேன், நீ போய் பேசிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா நான் எதுக்குப்பா அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பேச எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, அதான் பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்லேயே பேசியாச்சு இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா நடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு அரசி சொன்னாலையும் நம்ம பாண்டியனே இருந்துக்கிட்டு, இல்லை ரொம்ப நேரமாக நமக்காக தான் நிற்கிறாரு போல இருக்குது, நீ போய் என்னென்னு பேசிட்டு வாப்பா, நான் தான் அப்பா இங்கே இருக்கேன்ல, எதுவும் ஆகாது தைரியமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து அரசிக்கிட்ட சொல்லவும், அப்பாவே சொன்னதுக்கப்புறம் அரசி எப்படி அமைதியாக இருப்பா. இறங்கி வந்து குமரவேல்கிட்ட எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க. இல்லை அரசி பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அரசி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்லவும், என்கிட்ட என்ன பேசணும், என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு அரசி வந்து சொல்கிறாங்க. இப்போ குமரவேல் என்கிட்ட, இல்லை அரசி நான் பண்ண தப்புக்கு எல்லாம் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், இதுக்கப்புறமும் நீ என்னை மன்னிப்பியா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் பண்ண விஷயம் அவ்வளோ பெருசு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட அரசி. திரும்பவும் கையெடுத்து கும்பிட்றாங்க அரசி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, அதுதான் ஒரு தடவை கேட்டுட்டீங்கல்ல, திரும்பவும் எதுக்காக மன்னிப்பு கேட்டு உங்களோட தகுதியை நீங்களே இப்படி குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கெல்லாம் தகுதியானவனே கிடையாது அரசி, அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லை, எனக்கு நல்லா புரியுது அரசி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போது அந்த தப்புக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தை பண்ணணும்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அரசி, அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை உங்ககிட்ட பேசிட்டு சொல்லிட்டு போகலான்னு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லவும், என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் என் அப்பா வெயிட் பண்ணுறாங்க, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு. நான் உன் அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டதா சொல்ல அரசி, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இங்கே பாரு அரசி, நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதை எல்லாத்தையும் சரி கேடணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக உன்னை காலமுறை நான் கண்கலமாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அரசி. நீ என்ன சொல்கிற, என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அந்த வீட்டுக்கு வந்ததா ஊர் உலகமே பேசிகிட்டு இருக்கு, நீ இந்த வீட்டுக்கு உள்ளே இருந்து போயிட்டுதா, உண்மை என்னன்னு யாராருக்கும் தெரியும், ஆனால் ஊர்வாயை அடைக்க முடியாதுல்ல, அதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்க அரசி, நான் பேசாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உங்க கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன் அரசி அப்படின்னு இங்கே டேரெக்டாக குமரவேலே அரசிக்கிட்ட கேட்டதும் இங்கே ஷாக் ஆயிடுறாங்க அரசி. என்ன பேசுகிறீங்க நீங்கள், நடக்காத ஒன்றை எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் கற்பனை பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து சொல்லவும், அது புரியுது அரசி, அதுக்காக தான் நான் இப்போது திருந்தி ஒரு வாய்ப்பு கேட்குறேன், வேணா நான் உன் அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கையெடுத்து கொடுமுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அதெல்லாம் நடக்காது, திரும்பவும் என் பெற்றவங்களுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அரசி அப்படின்னு குமரவேல் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூரத்தில் வந்து சக்திவேல் வந்து அந்த வழியாக வந்து ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு.
இந்த கூறுக்கட்ட முட்டா பையன் திரும்பவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கேயே கோர்ட் வாசல்லே காலில் விழுந்து அவன் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்துட்டான். இப்போ எதுக்காக அங்கே நின்று அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே, கூட பாண்டியன் வேறு இருக்கான், எதுவும் சொல்லாமல் இருக்கான், என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் கடுப்பாக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கே அரசியுமே இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. இப்போது இங்கே குமரவேல் இருந்துக்கிட்டு அரசியோட கையை பிடிச்சி ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கையை விடுங்க அப்படின்னு எங்கள் அரசி வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் அரசி, நான் கையை வேணால் விட்டுடுறேன், நான் தொட்டது தப்பு தான், இனிமேல் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் உன் கையே இல்லை, உன்னை நல்லல கூட என்னால் தொட முடியாது, சாரி அரசி, இப்போ நீ போறியன்றதுக்காக தான் உன் கையை பிடிச்சேன், ப்ளீஸ் அரசி ஏதாச்சும் முடிவு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து சதீஷோட வீட்டில் இருந்து என்னை இந்த மாதிரி உங்களை மாதிரி திரும்பவும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக பேசிட்டு போனாங்க. என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களை மட்டும் இல்லை, யாரையுமே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சூழ்நிலை நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாச்சு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், யாரும் என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எங்கள் அரசி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. குமரவேல் வந்துட்டு நம்ம மேலே இன்னமும் அரசிக்கே அன்பு இருக்குது அப்போத்தான் சொன்ன மாதிரி, அதுக்காக தான் நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறா, நம்மளை இப்போவும் திட்டாமல் இருக்கா, அவளுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு, நான் அவளோட மனசில் இருக்கிறதுனால தான் சதீஷை கூட அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா போல இருக்கா அப்படின்னு இங்கே குமரவேல் நினச்சிக்கிட்டு அப்போத்தான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குமரவேல் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஸோ குமரவேல் எங்கள் அரசோட கையை பிடிச்சதுமே பாண்டியனுக்கு உடனே வண்டி நிறுத்திட்டு ஏதோ வம்பு பண்ணுறான் அப்படின்னு அடிக்கிற தோன்றதுக்காக எந்திரிச்சு வந்தார். ஸோ அரசியை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றதுனால அங்கேயே அமைதியாக நின்றுறாரு பாண்டியன். அரசியும் கிளம்பி அவங்க அப்பாவோட வண்டியில் போய் உட்காந்துடுறா. பாண்டியனும் குமரவேலை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. குமரவேல் கடைசி வரைக்கும் அரசியை பார்த்துக்கிட்டே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி வராரு. ஸோ எங்கள் சக்திவேல் அரசியோட கையை பிடிச்ச உடனே, அதாவது குமரவேல் அரசோட கையை பிடிச்சதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிறார் சக்திவேல். இவன் எதுக்கு அந்த பிள்ளையோட திரும்பவும் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான், எதுவும் திரும்பவும் ஏழரையை கூட்டிகிட்டு வர போகிறான் போல இருக்கு அப்படின்னு இங்கே அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கே பாண்டியன் கூட வண்டியில் போகும்போது பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்னம்மாச்சு ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நீங்களும் அங்கே தானே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லலைப்பா, பண்ண தப்புக்கு திரும்பவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி சொன்னவோ, நீ என்னப்பா சொன்ன மன்னிச்சிட்டியா அப்படின்னு. இல்லைப்பா அது எப்படிப்பா நான் மன்னிப்பேன், அவங்களே வந்து காலில் விழுந்ததுக்கப்புறமும் எல்லாமே இல்லைன்னு ஆயிடுச்சு, நான் மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு, அவங்க பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, அவ்வளோ தூரம் மனசிறங்கி வராரு, நான் வந்துட்டு ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லலைப்பா, அமைதியாக இது இப்போதைக்கு நடக்காது, வேணா பார்க்கலாம் மன்னிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு அரசி சொல்லவும், ஏன்ப்பா உன் அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கா, குமரவேல் உன் காலில் விழுந்தேன்னு நினச்சி பேசாமல் மன்னிச்சிட வேண்டியது தானே, இல்லைன்னா திரும்பவும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒன்று மன்னிப்பு கேட்டு அங்கங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும், இல்லைப்பா அதெல்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு அரசியல் சொல்லவும், நீ தைரியமான பிள்ளைப்பா, நீ எல்லாத்தையும் பார்த்து பண்ணி எனக்கு தெரியும், அது அப்படி தெரிஞ்சு தானே உன்னை அவங்ககிட்ட பேச அனுப்பினேன், இல்லைனா நான் உன்னை அனுப்பியிருப்பேனா அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், ஆமாப்பா நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட பேச என்னை அனுப்புவீங்களான்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நீங்கள் உண்மையிலே பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு. நான் என்னப்பா பண்ணேன், எல்லாம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான்ப்பா அப்படின்னு இங்கே வந்துட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாரு. ஸோ அரசி வந்து குமரவேல் பேசின விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லாமே மறைச்சிடுறாங்க. ஸோ அரசியும் குமரவேல் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாவும் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, இவங்களும் வந்து இப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, எல்லா பக்கமும் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அரசி வந்து யோசிச்சுக்கிட்டு கூட போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே குமரவேல் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது சக்திவேல் வந்து நின்று இவங்களை நோட் பண்ணதை பார்த்துட்டு தான் வந்து கிளம்புறாரு. ஸோ அவர் பார்த்துட்டு போட்டோம், அவரால் தானே இவ்வளோ அளவுக்கு வந்து நிற்கிறோம் நம்ம பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு குமரவேல் அமைதியாக போயிடுறாங்க. பார்த்து அவனுக்கு கொழுப்பேன், பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திகள் ஒரு பக்கம் நினச்சிட்டு வீட்டுக்கு தானே வருவான் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது சக்திவேலுமே சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே குமரவேல்கிட்ட கேட்குறாங்க, என்னடா அந்த பாண்டியம்மாவுக்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு, அதுவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க, என்னடா திரும்பவும் ஏதாச்சும் 7:30 கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கியா அப்படின்னு சக்திவேல் வந்து கோவப்பட்டு கேட்குவோம். இங்கே பாருங்கப்பா,
நீங்களும் கற்பனை பண்ணி இது ஒன்றும் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் அரசிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. அதான் பார்த்தனேடா அவகிட்ட அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்தியில் வந்து கேட்கவும் உடனே அப்போ தான் இருந்துக்கிட்டு என்னடா குமரவேலு எதுக்குடா திரும்பவும் அரசிக்கிட்ட போய் பேசினேன், இங்கே பாருடா திரும்பவும் 2 குடும்பத்துக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வேணாடா, நான் அந்த குடும்பத்துக்கு நம்மளால் எந்த ஒரு ஆபத்தும் வராது பிரச்சனையும் வராதுன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்டா, நான் சாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் எல்லார் காலையிலையும் நான் விழுறேன், எது ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமோ. அப்பத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக அரசிக்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே அவருடைய அப்பாவும் இருந்துட்டு தான் இருந்தார், அவருமே கூட பேசிக்கிட்டு தான் இருந்தார், அமைதியாக தான் அங்கே நின்றுட்டு இருந்தார், அரசியை பேச சொல்லி விட்டுட்டு தேவையில்லாமல் இவர் எதுக்கு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் அமைதியாக போயிடுறாரு. இவன் எதுக்கு அரசிக்கிட்ட பேசினா அப்படின்னு எல்லாரும் குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ இப்போ அப்பத்தாக்கு புரிஞ்சிருது, அரசி வந்து நம்மக்கிட்ட பேசின விஷயத்த தான் அரசியை பற்றின விஷயத்த பேசினதுனால தான் குமரவேல் வந்து அரசிக்கிட்ட பேசியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பத்தாவும் போய் நேராக குமரவேல்கிட்டையும் கேட்குறாங்க, என்னடா நீ அரசியை பார்த்து என்கிட்ட பேசின விஷயத்த பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்பத்தா அப்படின்னு. ஏன்டா அவசரப்பட்ட, நான் உன்னை பொறுமையாக இருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு இங்கே சொல்லவும், என்னால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது அப்போ நான் ஏற்கனவே வாழ்க்கையில் பாதி நேரத்தை தொலைச்சிட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அவளை, இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ தான் நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு. சரிடா அரசு அதுக்கு என்ன சொன்னா அப்படின்னு அப்போ தான் வந்து கேட்கவும், அரசு எந்த முடிவும் சொல்லலை அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேல் சொல்லவும், சரிடா நீ சொல்லிட்டல இதுக்கப்புறமும் தேவையில்லாமல் போய் பிரச்சனை பண்ணாதடா குமரவேல் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே நான் அரசியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்போத்தா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அரசுக்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரவேல் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போத்தாவும் நினைக்கிறாங்க. இங்கே குமரவேலுமே அதுதான் இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, குமரவேல் மேலே அரசிக்கு இன்னமும் காதல் இருக்கிறதுனால தான் சதிசையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. குமரவேலுக்கும் முடியாது அப்படின்னு சொன்னாலையும் அவங்க அப்பா கிட்ட குமரவேல் பற்றின விஷயத்த சொல்லாமல் அரசை மறைச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேரணும் அப்படின்னு யார் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசி குமரவேலை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.